ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசி அந்த ஜூனியர்காரன் கட்டியிருந்த வாட்சோட வேல்யூ 50 பில்லியன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வயிறு எரிஞ்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத டிராமாக்குள்ள போய் பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஜூனியர்காரனும் கண்ணாடிக்காரனும் கார்ல போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனோட வாட்ச் சன்லைட் பட்டு பளபளன்னு மின்னுது. இவனுக்கு வேற வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், தப்பா நினைக்காத, உண்மையை சொல்லி இவ்வளவு காஸ்ட்லியான வாட்ச் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜூனியர்காரன் வந்துட்டு, நிஜமாலுமே இந்த வாட்சோட வேல்யூல எனக்கு தெரியாது, என்னோட கிராண்ட்மா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். கண்ணாடிக்காரனுக்கு இன்னும் ஆச்சரியமாயிருது. இவ்வளவு காஸ்ட்லி வாட்சை கிஃப்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிராண்ட்மா பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல மின்னு இந்த விக்டிம் மாதிரியே இன்னொரு சாக்ஸ் செல்லரை மீட் பண்ணலான்னு வந்திருக்கான். அங்க யாருமே இல்ல, ஒரே ஒரு நாய் தான் அம்போன்னு கிடக்குது. யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம அந்த ஓனரோட ஸ்கார்ஃப் எடுத்து அந்த நாய்க்கு வேற கட்டி விட்டுறா, ரொம்ப குளிரா இருக்குன்னு. அப்ப அந்த ஓனர் அங்க வந்துடுறாரு. நான் இந்த மாதிரி இறந்து போனவரை பத்தி விசாரிக்க வந்தேன், யூஸ்வலா எங்கெல்லாம் அவர் பிசினஸ் பண்ணுவார்னு கேட்கும் போது இந்த ஆள் இருந்துட்டு, சாக்ஸை தயாரிக்கிறவன் தான் ஒரே இடத்துல இருப்பான், நாங்கெல்லாம் சாக்ஸை சேல்ஸ் பண்றவங்க, அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க டீமா டிஸ்கஸ் பண்ணும்போது மின்னு இருந்துட்டு இறந்து போன விக்டிம்ஸை பத்தி அங்க இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் தப்பு தப்பா தான் சொல்றாங்க. ஆனா நெய்பர்ஸை பார்த்தா கெட்டவங்க மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது ஜூனியர்காரனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அவனுங்கெல்லாம் சொல்றானுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனவரை தப்பான பர்சனா நம்ம அசியூம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் பேசும்போது பெர்ஸ்பெக்டிவும் சிச்சுவேஷனும் வேற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்றான். யாருக்கும் புரியல. இங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் மார்க்கெட் லேடி இறந்து போனவரை மேட் டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் என்ன விஷயம்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சூப்பர் மார்க்கெட் லேடி பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ரூமை இல்லீகலா கட்டி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த விக்டிம் சண்டை போட்டிருக்காரு, அப்ரூவ் இல்லாம கட்டினதுக்கு. இந்த விஷயத்துல அவர் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற சிவில் சர்வெண்ட் கூட எல்லாம் அந்த சண்டை போட்டிருக்காரு. எதுக்காகனா அந்த ஊர்ல ரோடு சரியில்லை, ரோட போட்டு கொடுங்கடான்னு கேட்ட பாவத்துக்கு இவனை அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்ல வரான். பட் ஹீரோ வந்துட்டு, தம்பி இறந்து போனவர் உனக்கு ரொம்பவே முக்கியம்னு எனக்கு புரியுது, ஆனா அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத பத்தி நம்ம விசாரிக்க தேவையில்லை. அவரை கொன்னது யாரு, அவர் இறந்ததுக்கு என்ன காரணம், இதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிடுறான். சரி, வேற ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணீங்களான்னு கேட்கும்போது மின்னு இருந்துட்டு, அவர் ஃப்ரீக்வெண்டா சேல்ஸ் பண்ற இடத்த சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. பட் எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்றாரோ அங்க இருக்கிற பஸ்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. சரி ஓகே, இது பத்தாது, இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனாலும் ஜூனியர்காரன் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இவ்வளோ விஷயத்த கேதர் பண்ணியிருக்கான். அதுக்காக கண்ணாடிக்காரனும் மின்னும் அவனை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் மின்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூனியர்காரனுக்கு இறந்து போன விக்டிமோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்காரன், அவன் ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறான். அவங்க அப்பாவோட போட்டோ தான் அது. ஆக்சுவலா அந்த இன்சிடென்ட் ஆகிற அன்னைக்கு தான் எங்க அப்பா இந்த செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புனாரு, இது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கான். இவன் அந்த செல்ஃபி போட்டோவை மின் கிட்ட காட்டும் போது இதுல என்னடா எவிடன்ஸ் இருக்கு, முக்கால் வாசிக்கு அவர் மூஞ்சி தான் தெரியுது, சும்மா கேஷுவலா எடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனா ஜூனியர்காரன் இந்த விஷயத்த சும்மா விடுற மாதிரி இல்லைங்க. வெடிய வெடிய கிடைச்ச அத்தனை ஃபுட்டேஜஸும் கண்ணில் விளக்கெண்ண ஊத்தி தேடிட்டு இருக்கான். பைபிள்ல ஓவரா டயர்ட் ஆயிரா, இருந்தாலும் விட்டு கொடுக்கல. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஜூனியர்காரன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவன் டிராஃபிக் டிவிஷன்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்பதான் இந்த இறந்து போன விக்டிம்க்கும் ஜூனியர்காரனுக்கும் பழக்கமாயிருக்கு. அப்ப இருந்த இவன் மேல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு. அதனாலதான் இவனை அடிக்கடி வந்து மீட் பண்ணி அந்த சாக்ஸை கிஃப்டா கொடுத்துருக்காரு. அதைய நினைச்சு பார்த்துட்டு வெறித்தனமா அந்த ஃபுட்டேஜஸ் செக் பண்றான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருது. ஸோ அவன் டீமை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாத்து முன்னாடியும் இவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். பைபிள கண்ணாடி வேற போட்டிருக்கான். ஏன்னா விடிய விடிய விளக்கெண்ண ஊத்தி தேடினான்ல, தலைவலி வந்துருச்சாட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த செல்ஃபி பிக்சர்ல அவன் கண்டுபிடிச்ச விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். அவருக்கு பின்னாடி எல்லோ கலர்ல ட்ராஷ் பேக் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் அவருக்கு மார்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கிற கடை பேரு ஆல் டே மார்ட் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட். மூணாவது அந்த பில்டிங்கோட டாப்பை கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பில்டிங்கோட நம்பர் 304 அப்படிங்கறத இவன் கண்டுபிடிச்சிருந்திருக்கான். ஸோ அவர் ஃப்ரீக்வெண்டா சாக்ஸை சேல்ஸ் பண்ற ஏரியாவை அனலைஸ் பண்ணும் போது இதே ஸ்ட்ரக்சர்ல மொத்தம் 8 பில்டிங் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டோல சன்செட்டை வாட்ச் பண்ணீங்கன்னா பில்டிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல விழுந்திருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த பில்டிங் சவுத் சைட் ஃபேஸ் பண்ண பில்டிங்கா தான் இருக்கணும். அப்படி கேட்டகரைஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு பில்டிங் தான் அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங் பக்கத்துல 3 கன்வீனியன்ட் ஸ்டோரும் இருக்கு. ஸோ அந்த பில்டிங் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டோட செகண்ட் பிரான்ச் இருக்கிற பில்டிங். அது மட்டும் இல்லாம அந்த இமேஜ்ல இருக்கிற ஸ்ட்ரீட் வியூவை வச்சு இந்த பில்டிங் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற எல்லாரும் வாயடைச்சு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சூப்பர் காரியம் பண்ணிருக்கடா அப்படின்னு அவனை பாராட்டுறான். ஆனா மின்னு இருந்துட்டு எப்படா தனியா இவ்வளோ வேலை பண்ணன்னு கேட்கும்போது
நான் தான் ஆல்ரெடி டிராஃபிக் டிவிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். சரி ஓகேப்பா, இப்போ எங்கேருந்து இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக்யூர்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ தட்டித்தடு மாதிரி வெளியே போயிடுறான். பாவம், அவனுக்கு அந்த சாக்லேட் இல்லாது உடம்புல பாதி ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதாட்டிருக்கு. ஆனா மின்னும் கண்ணாடிக்காரனும் கை தட்டி ஜூனியர்காரனை பாராட்டுறாங்க அவன் போட்ட எஃபர்ட்டுக்காக. உண்மையாலுமே இப்பதான் அவனுக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரும்போதும் கூட 2 கேரி பேக் நிறைய அந்த ஊர்ல கிடைக்கிற அத்தனை சாக்லேட்டையும் வலிச்சுட்டு வந்திருக்கான். அவனும் ஒவ்வொரு சாக்லேட்டா டேஸ்ட் பண்றான். எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. எதை வாயில வச்சாலும் அடுத்த செகண்ட் வெளியே வந்துடுது. நெக்ஸ்ட் டே இவங்க அந்த பர்டிகுலர் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் செக் பண்றாங்க. ஏன்னா கடைசியா அந்த விக்டிம்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் எங்க சாக்ஸ் சேல்ஸ் பண்ணிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டானே ஜூனியர்காரன். ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும் போது தான் இந்த விக்டிம் யார் கூட ரோட்ல சண்டை போட்டிருக்காருன்னு தெரிய வருது. ஆனா ஃபுட்டேஜோட குவாலிட்டி அநியாயத்துக்கு மகா மட்டமா இருக்கு. ஃபேஸே கிளியரா தெரியல. அப்ப ஹீரோ இருந்துட்டு பேசாம இந்த ஃபுட்டேஜை ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுங்கடா, வீடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு ஏங்க அதுக்கு கொஞ்சமாவது குவாலிட்டியா இருந்தா தானே அவனுங்களே இன்க்ரீஸ் பண்ணி தர முடியும், இதுல ஒண்ணுமே கிடையாது, அது மூஞ்சியா முதுகானே தெரியல, அந்த அளவுக்கு மகா மட்டமா இருக்குன்னு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காரு. பட் ஹீரோ அவருக்கு பதில் சொல்லாம ஜூனியர்காரனை பார்த்து பேனர் வச்சுட்டியான்னு கேட்கும்போது அவனும் வச்சுட்டேன்னு சொல்றான். இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அங்க இருக்கிற ஒரு கடைக்கு முன்னாடியே ஜூனியர்காரன் பேனர் வச்சிருக்கான். அதுல விட்னஸ் வாண்டட்னு எழுதி டிசம்பர் 21 நைட்டு 10 மணிக்கு சாக்ஸ் சேல்ஸ் பண்றவர் கூட ஒருத்தங்க சண்டை போட்டான், அதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அதை ஒரு லேடி படிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே அதே லேடி தான் சாட்சி சொல்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதுக்காக அங்க இருக்கிற கிளப்புக்கு நான் வந்திருந்தேன். அப்ப நாங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வேணும்ட்டு அட்வான்டேஜ் எடுத்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். சரி இவங்கிட்ட மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்பவும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அவன் ரோட்டுக்கும் வந்துட்டான். அந்த சமயத்துல தான் அந்த ட்ரக்ல சாக்ஸ் வித்துட்டு இருந்தவர் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும் போது மின்னு இருந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு கேட்கிறா. அப்ப அந்த விட்னஸ் பொண்ணு இருந்துட்டு இது ஒரு மைனர் ஃபைட் தான், அதுக்காக நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல, நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த விட்னஸ் பொண்ணு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த விட்னஸ் பொண்ணு இருந்துட்டு உள்ள ஹைட்டா ஒரு டிடெக்டிவ் இருந்தார்ல அவரு மிஸ் ஹாங் டேங் பாங் அவங்களோட கிராண்ட் சன்னா அப்படின்னு கேட்கிறா. கண்ணாடிக்காரனுக்கு ஒன்னும் புரியல, ஆனா ஜூனியர் பத்தி தான் கேட்கறா அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எங்க யாருங்க அந்த ஹாங் அப்படின்னு கேட்கும் போதுதான் அட கொரியாலேயே ஃபேமஸான அந்த டான் ரெஸ்டாரண்ட் வம்சாவளியை சேர்ந்த ஒரு மாதிரி தெரியறாருன்னு சொல்லும் போது கண்ணாடிக்காரன் வந்துட்டு எங்க அவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன் எதுக்குங்க டிடெக்டிவ் ஆக போறான், இவனுக்கு அந்த ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கேஷுவலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இவ சொன்னது கண்ணாடிக்காரனுக்கு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த டான் ரெஸ்டாரண்ட்டை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த ரெஸ்டாரண்டோட டேர்ன் ஓவர் 300 பில்லியன் இருக்கு. இவனுக்கு ட்ரௌசரை கழற்ற மாட்டு இருக்கு. சரி ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி இவன் அந்த வம்சத்தை சேர்ந்தவனா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த ஹாங் அப்படிங்கிற லேடிக்கு ஒரு கிராண்ட் சன் இருக்கான்னு தெரிய வருது. அவன் பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா அந்த கிராண்ட் சன்னுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. என்னன்னா பயமுள்ள எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டைம் ஜூனியர்காரன் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கண்ணாடிக்காரன் ஹேங் ஓவர் சூப் வாங்கி கொடுத்துருப்பான். இதை அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்தே கண்டுபிடிச்ச விஷயம் தான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இவனுக்கும் அந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூனியர்காரன் கையில கட்டி இருக்கிற வாட்சை 50 பில்லியன் ஒரு லேடி வேற சொல்லிட்டு போயிருக்கா. ஜூனியர்காரன் வேற இந்த வாட்சை அவங்க பாட்டி தான் கிஃப்ட் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி மென்ஷனும் பண்ணியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கண்டிப்பா ஜூனியர்கார அந்த வம்சாவளியை சேர்ந்தவனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் அந்த டான் ரெஸ்டாரண்டோட ஹிஸ்டரியை காட்டுறாங்க. 1963 தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபவுண்டர் தான் மிஸ் ஹாங் டேங் பாங் அப்படிங்கிற ஒரு லேடி. இந்த ரெஸ்டாரண்டோட சாப்பாடு ரொம்ப ட்ரெடிஷ்னலா டேஸ்டியா இருந்தனால சீக்கிரமே மக்கள் கிட்ட நல்லா ரீச் ஆகி 100 பிரான்சைஸை சீக்கிரம் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. ஸோ போக போக டான் ஃபுட்டு டான் பாருன்னு மட்டும் இல்லாம சில சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிச்சு கொரியா ஃபுல்லாவே ரொம்பவே பாப்புலர் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொரியாவை தாண்டியும் அவங்க பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் 2023ல அந்த டான் ரெஸ்டாரண்டோட 1001வது பிரான்ச்சை பிரான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படி குளோபலா வேர்ல்டு வைடு
டான் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கம்பெனி இப்போ வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெஜண்டா இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. இத பார்த்த கண்ணாடிக்காரன் பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுறான். அப்ப கரெக்டா ஜூனியர் காரனோட வாட்ச்ல சன்லைட் பட்டு கிளார் அடிக்குது. ஜூனியர் காரனும் சாரிங்கன்னு சொல்ல வரும்போது இவன் தம்ஸ் அப் மாதிரி காட்டுறான். ஜூனியர் காரனுக்கு ஒன்னும் புரியல. ஐயோ நம்மளா மாட்டிக்குவோமோ அப்படின்னு யோசிச்ச கண்ணாடிக்காரன் அங்க இருக்கிற ஒரு பொருளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சமாளிச்சிடறான். அப்ப கரெக்டா ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ண ஜூனியர் காரன் இருந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கொடுத்த ஃபுட்டேஜை என்ஹான்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, வாங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறான். எல்லாரும் குரூப்பா உட்காந்து ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. இப்பவுமே குவாலிட்டி மட்டமா தான் இருக்கு. அப்ப சீனியர் வேற சும்மா இல்லாம அடடா எந்த அளவுக்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்க, முதுகு வலியிலேயே மூஞ்சி தெரிய மாட்டிருக்கு அப்படின்னு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப ஜூனியர் காரன் வந்துட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலா பேசாம அந்த கிளப்லயே கேட்டு ஃபுட்டேஜ் வாங்கினா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஐடியா இல்லை, இருந்தாலும் கண்ணாடிக்காரனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜூனியர் காரன் அந்த டான் இண்டஸ்ட்ரி குரூப்போட வாரிசு. அதனால இவனுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக தம்பி செம்மடா சூப்பர் ஐடியா அப்படின்னு பாராட்டுறான். மற்றவங்களுக்கெல்லாம் காண்டாயிருது. ஏன்னா கண்ணாடிக்காரன் சாதாரணமா விஷயம் இல்லாம யாரையும் பாராட்ட மாட்டான். இவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது இவன் மேல. அப்ப ஹீரோ வேற ஒரு நிமிஷம் அந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்பவுமே அதுல இருக்கிற மூஞ்சி தெரியல. ஆனா ஹீரோ வந்துட்டு நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம் அப்படின்னு ஒருத்தனோட பேரை சொல்றான். இவங்களுக்குலாம் தூக்கி வாரி போடுது. அவன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல தீ பிடிச்சிருக்கோம். அந்த கேஸ் இவங்க தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்ததும் கூட நம்ம சீனியரோட கோச். அதுல அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான். அவன் தான் இவன். நமக்கெல்லாம் செம்ம ஷாக் ஆகுது. யார் அந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டரோட பையனையா சொல்றீங்கன்னு கேட்கும் போது ஆமான்னு சொல்றான். எப்படிங்க கேப்டன், அவன் மூஞ்சியே கிளியரா தெரியலையே, இதை வச்சு எப்படி அவனை பிடிக்க முடியும்னு கேட்கும் போது அவனைய பார்க்காதீங்கப்பா, அவன் பின்னாடி இருக்கிற கார் நம்பரை பாருங்கன்னு சொல்றான். ஏன்னா இந்த கார் அந்த நம்முங்கிற பையனோட தான். ஸோ கன்ஃபார்மா அவன் தான் அக்யூஸ்ட்னு ஹீரோ சொல்லும் போது சீனியர்லாம் ஏற்கனவே அவன் மேல கொலகாண்டில் இருக்காரு. இன்னும் கோவம் வந்துருது அவருக்கு. அதுக்கப்புறம் சீனியரும் கண்ணாடிக்காரனும் அந்த கிளப்ல இருக்கிற ஃபுட்டேஜை வாங்கலான்னு போறானுங்க. ஆனா அங்க இருக்கிற பாக்ஸர்ஸ் இவனுங்களை உள்ள விடாம வெளியே துரத்தி விட்டுறானுங்க. நம்ம சீனியர் சும்மாவே ஷார்ட் டெம்பரு. தம்பிகளா நாங்கெல்லாம் டிடெக்டிவ், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லும் போது வாரண்ட் இல்லாம யாரையும் உள்ள விட முடியாது அப்படின்னு மிரட்டுறானுங்க. நம்ம சீனியர் உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறாரு. இங்க பாரு 3 எண்ணுவேன், அதுக்குள்ளேயும் வழிய விடல, எவனுமே முழுசா வீடு போய் சேர மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி இல்ல. இவரும் 1 2ன்னு சொல்லிடுறாரு. அப்பவும் பயம் அவனுக்கு மூஞ்சில துளி கூட இல்ல. ஒரு கட்டத்துல சீனியரே என்றதை நிறுத்திடுறாரு. புரிஞ்சு போச்சுடா, பிரச்சனை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, சரி ஓகே, உனக்கு 3 பஞ்சு உனக்கு 3 பஞ்சு, மொத்தமா 6 பஞ்சில் 2 பேர்த்தையும் நாக் அவுட் பண்றேன்டா அப்படின்னு கம்பீரமா டைலாக் விட்டுட்டு இருக்கும் போது அந்த பவுன்சர்ல ஒருத்தர் ஷர்ட்டை கழட்டுறான். அவனோட செஸ்ட் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கண்ணாடிக்காரனுக்கு லைட்டா வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. ஆனா சீனியர் இருந்துட்டு சாரிப்பா உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன், உனக்கு 3 இல்ல 4 பஞ்சு தேவைப்படும் மறுபடியும் அவனை வம்புழுக்கிறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற பவுன்சரை பார்க்கும் போது இடுப்புல ஒரு ஸ்டிக் மாதிரி எதையோ வச்சிருக்கான்னு தெரிய வருது. அப்ப இவனுக்கு இன்னும் 2 பஞ்ச் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். சோ மொத்தமா இவனுக்கு 5 பஞ்சு. சரிடா சண்டைக்கு ரெடி ஆயிக்கலாம், உனக்கு 4 அவனுக்கு 5 ஆக மொத்தம் 9. எல்லாரும் குலசாமியை வேண்டிக்கோங்கடான்னு சொல்லி ரெடி ஆகும் போது உள்ள இருந்து திபு திபுன்னு 4-5 பவுன்சர்ஸ் எக்ஸ்ட்ரா வரானுங்க. கண்ணாடிக்காரனுக்கு புரிஞ்சு போச்சு, என்னதான் சீனியர் அவனுங்களை அடிச்சாலும் அவனுக்கு நம்மளே தான் அடிக்க போறானுங்க அப்படின்ட்டு. அதனால இவன் சீனியரை தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பவும் கூட சீனியர் அடங்காம உள்ள இருந்து வந்த பவுன்சருக்கு எத்தனை பவுன்ஸ் தேவைப்படும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 3, ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு 4ன்னு காட்டுது. அதுல ஒருத்தன் கிருதா வச்ச மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் பல்காவே இருப்பான். அதனால இவனுக்கு மட்டும் 7 பஞ்சு தேவைப்படும் மாட்டிருக்கு. சீனியர் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது கண்ணாடிக்காரன் இதுதான் சான்ஸ்ன்னு, ஐயா உங்களால அடி தாங்க முடியும், நான்லாம் சத்தியமா தாங்க மாட்டேன், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கன்னு கண்ணாடிக்காரன் சீனியரை கூப்பிட்டு போயிடுறான். இவனுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த உடனே தான் மின் இருந்துட்டு அந்த கிளப்ல நம்ம வாரண்ட் கேட்டிருந்தோம், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதுல சீனியருக்கு செம்ம கடுப்பாகுது. அது எப்படி அவனுக்கு ரிஜெக்ட் பண்ணலான்னு கேட்கும்போது ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லையாமா, அது மட்டும் இல்லாம அவனோட பிரைவசியை பாதிக்குமாமா அப்படிங்கிற மாதிரி ரீசனை சொல்றா. டென்ஷனான சீனியர் எவன் நம்மளோட வாரண்ட்டை ரிஜெக்ட் பண்ணானோ அவனை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு போயிடுறாரு. அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமான்னு கேட்கறான். கண்ணாடிக்காரனுக்கு தான் ஜூனியர்கார இப்போ டான் குரூப்போட வாரிசாச்சே. டே நம்மள ஈக்குவல்ரா, தாராளமா பேசுடான்னு சொல்லும் போது மின்னுக்கு செம்ம கோவம் வருது. என்ன திடீர்னு இந்த கண்ணாடி போட்ட காட்டு முயல் இவனுக்கு ரொம்ப ஜால்ரா அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா.
அப்ப ஜூனியர்காரர் இருந்துட்டு இவங்க சிசிடிவியை மறைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். பேசாம நம்ம அண்டர் கவரா போய் பார்க்கலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். இந்த ஐடியா இவங்களுக்கும் கரெக்டா படுது. சரி அப்படின்னா நீங்க பார்ட்டிக்கு போற மாதிரி நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அந்த கிளப்புக்கு முன்னாடி வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே ரொம்ப நேரம் ஆயிருது. ஜூனியர் மட்டும்தான் அந்த கிளப் முன்னாடி நின்றுட்டு இருக்கான், 2 பேத்தையும் காணோம். அப்ப திடீர்னு ஜூனியர்காரனோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா கண்ணாடிக்காரன். இவனைய பார்ட்டிக்கு போற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாடான்னு சொன்னது குத்தமா போச்சு. ஏதோ கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல மாறுவேட போட்டிக்கு வர மாதிரி வந்திருக்கான். இவனை பாக்குற ஜூனியருக்கே வெக்கமாயிருது, ஏன்டா இவனை கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அப்ப கரெக்டா மின்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். உண்மையா சொல்ல போனா அவ்வளோ அழகா இருக்கா, இவனுக்கு 2 பேரே வாய புணர்ந்துடுறானுங்க. சரி ஃபர்ஸ்ட் கிளப்புக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லி என்டர் ஆகலான்னு பார்த்தா பவுன்சர் விட மாட்டேங்கிறான். ஜூனியர்காரன் ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சி பாஸ் வாங்கிட்டு வந்திருக்கானே, அதை யூஸ் பண்ணி மின்னும் ஜூனியர்காரனும் உள்ள போயிடுறாங்க. இங்க கப்புலாதான் போக முடியுமாட்டிருக்கு, சீனியர்காரனை உள்ள விடாம துரத்தி விட்டுறானுங்க பவுன்சர்ஸ். கிளப்புக்குள்ள பார்ட்டி டான்ஸ்னு ஒரே ஃபன் மோடா இருக்கு. மின்னு மட்டும் தனியா ஒரு ஓரமா சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்போ அங்க வந்த ஒருத்தன், என்ன செல்லக்குட்டி தனியா இருக்க, மாமா வேணா கம்பெனி கொடுக்கட்டுமா அப்படின்னு வம்பிழுக்கிறான். கடுப்பான மின்னு, டே ஏற்கனவே 10 பேத்துக்கிட்ட பஞ்சு வாங்கி வீங்கி போன மாதிரி இருக்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பலா மாதிரி பொழந்துருவ, ஒழுங்கு மரியாதை போடா அப்படின்னு மிரட்டி அனுப்பி விட்டுறா. இவ்வளவு கேவலமா திட்டு வாங்கி கூட சிரிச்சுக்கிட்டே போறான், வெக்கமே இல்லாம. அப்ப கரெக்டா ஜூனியர்காரன் இருந்துட்டு, இங்க பாத்தியா செக்யூரிட்டியோட ஆக்சஸ் கார்டை நான் எடுத்துட்டேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். இவளுக்கு சந்தோஷமாயிருது. சோ 2 பேருமே அந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி செக்யூரிட்டி ரூம்குள்ளேயும் என்டர் ஆயிடுறாங்க. சரி பேசாம இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பேக்கப் எடுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க யாரோ வர சத்தம் கேக்குது. டே ஒழுங்கா போய் ஒளிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு மின்னு சேஃபா போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா 2 பவுன்சர்ஸ் உள்ள வரானுங்க. மின்னும் எங்கடா ஜூனியர்காரனை காணோன்னு தேடும் போதுதான் தெரியுது, இந்த நெருப்பு கோழியெல்லாம் மண்ணுக்குள்ள மூஞ்சிய மட்டும் மூடிக்கிட்டு உலகமே இருண்ட மாதிரி உட்காந்துருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த லூசு பையன் மூஞ்சிய மட்டும் மறைச்சிட்டு ஃபுல் பாடியை வெளியே காட்டிட்டு ஆமா ஆய் போற மாதிரி உட்காந்துருக்காங்க. மின்னுக்கு புரிஞ்சிருது, இவனை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு நம்மளை கஞ்சி காய்ச்சாம விட மாட்டானுங்க அப்படின்னு. டே பாடிய உள்ள தள்ளுடா அப்படின்னு இவ்வளவு சிக்னல் கொடுக்கறா. அவன் தான் மூஞ்சிய மட்டும் மூடி வச்சிருக்கானே, எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்? அதுக்கப்புறம் இங்க வந்த 2 பவுன்சர்ஸும் வெளியே போயிடுறானுங்க. இவன் தான் லூசு மாதிரி ஒளிஞ்சிருக்கானா, அதையும் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த பவுன்சர்ஸ் இருக்கானுங்க. மின்னா கண்டபடி திட்டுறா, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, மூஞ்சிய மட்டும் மூடனா எப்படிரா தப்பிப்ப, ஒழுங்கு மரியாதை வந்து பேக்கப் மிரட்டிட்டு இருக்கும் போது மறுபடியும் யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. ராஜா இந்த டைமாவது முழுசா ஒளிஞ்சுக்கோடான்னு சொல்லிட்டு இவ ஒரு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறா. ஜூனியர்காரனுக்கு எங்க போறதுனே தெரியல, சில பாக்ஸஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கானுங்க, அதுக்கு பின்னாடி போய் குத்த வச்சு உட்காந்துக்கிறான். இப்பவும் உள்ள 2 பவுன்சர்ஸ் வரானுங்க. இவனுங்க வந்திருக்கிறதே அங்க இருக்கிற பாக்ஸஸ தூக்கிட்டு போறதுதான். சொல்ல போனா ஜூனியர்காரன் அந்த பாக்ஸுக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கான். மின்னுக்கெல்லாம் செம்ம பதட்டமாயிருது. 2 பேத்துல ஒரு பவுன்சர் ஃப்ரண்ட்ல இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். செகண்ட் பவுன்சர் அங்க இருக்கிற பாக்ஸஸ் எடுக்க வரான். அதுக்கு பின்னாடிதான் ஜூனியர்காரன் இருக்கான். மின்னுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிருது, இந்த கிளப்ல இன்னைக்கு நைட்டு நம்மளே தான் சைட் டிஷ் பண்ண போறானுங்க அப்படின்னு. அந்த முட்டா பவுன்சரும் அங்க இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி இருக்கிற ஜூனியர்காரனை பார்க்காமயே போறானுங்க. ஆனா ஜூனியர்காரனை பார்க்கணுமே, அசைவே இல்லாம பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா. சோ 2 பவுன்சர்ஸும் வெளியே போயிடுறானுங்க. அப்ப ஜூனியர்காரன் இருந்துட்டு மின்னு கிட்ட, பாத்தியா நான் எப்படி தப்பிச்சேன்னு, மயிரிலையில உயிர் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் விடுறான். மின்னுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் இந்த மரமண்டையில ஏறவே மாட்டேங்குது. டே சூப்பர்ரா, உன்னை குத்தம் சொல்லி பிரயோஜனமே இல்ல, உன்னை நம்பி வந்தம் பத்தியா, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டே ஒரு தம்ஸ் அப் காட்டுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.